குறிப்பாக சொல்ல போனால் பரந்தன் பகுதியில வந்து 1 ஏக்கர் காணியும் அதுக்கப்பால பூனேகரை பிரதேசத்துல வந்து என்று சொன்னால் முட்கொம்பன் பகுதியில 25 ஏக்கர் நிலவும் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து பச்சிரப்பள்ளியில யக்கச்சி பகுதியில ஒரு சிறிய குறிப்பாக சொல்ல போனா ஒரு 4.25 ஏக்கரும், பருத்தித்துறையில வந்து கற்காவளத்திலே 5 ஏக்கரும், மற்றது அல்வாயில வந்து 25 ஏக்கர் நிலம் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அப்பால வந்து 51 ஏக்கர் காணி வந்து வடகாம வடக்கில் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் ஏனைய காணிகளை இப்ப கையெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இப்ப பேர் நகர்த்தவில்லை. ஆனா அது மக்கள்ல காணிதான். உண்மையில வந்து அந்த மக்கள் தொடர்ந்து 30 மாசங்கள் கடந்தும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது உங்களுக்கு பொய்யாக இருந்தால் நீங்கள் ஒருவரை வந்து அந்த இடங்களை பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அழைப்பு கொடுக்கின்றேன். இதை வந்து தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் வந்து அந்த இடங்கள்ல வந்து அந்த இடங்கள் நீங்க கள ஆய்வு செய்து நேரடியாக பாருங்கள். அந்த வகையில பாலமைப்பு வந்து இப்ப இவ்வளவையாவும் கிராஞ்சியும் வந்து கள ஆய்வு செய்யப்படங்களுக்கு சென்ற மாதம் கொடுத்து சொன்னவர் அவர் அந்த கள ஆய்வு செய்வார். வடக்கு மாகாண மக்கள காணிகள் சம்பந்தமாக தென்னிலங்கைக்கோ அல்லது இது அங்கால சர்வதேசத்துக்கோ அந்த பிரச்சனையை கொண்டு செல்வது இந்த காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு என்பதை நான் இதுல ஆணித்தரமாகவும் உரிமையுடன் சொல்லி வைக்க விரும்புகின்றனர். தமிழ் அரசியல்வாதிகள் இருந்தும் அவர்கள் இந்த மக்கள காணி பிரச்சனைகளை வந்து இவ்வளவு சுருத்து கொண்டு வர இல்லை. இந்த கையெட்டி பிரச்சனையா இருந்தாங்கன்னா ஏனைய காணி கௌத்தவாய கடற்பட முகமா இருந்தா நல்லது, வெப்பாப்பட பிரச்சனையா இருந்தா நல்லது, கிராஞ்சி பொன்னாவளி சுண்ணக்கருத்துல அனைத்து பிரச்சனைகளையும் சர்வதேச ரீதியாகவும் ஏனைய தேசிய ரீதியாகவும் பிரச்சனையை கொண்டு வந்து வெளிப்படுத்தியான்னு சொன்னா அது பாலமைப்பு காணொலிக்கான மக்களமைப்பு தான் அதை சாரு. அவர்கள் காலத்துல வந்து நின்று உங்களுக்கு ஆய்வு செய்து சென்ற 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 23ஆம் தேதி கூடி இந்த பாராளுமன்ற சில முக்கிய நாடுகள் வந்து விசவிகாரை உள்ள சென்று அங்க உள்ள படங்கள் இல்லாம எடுத்து அந்த விகாரத்தை கலைச்சு இங்க வந்து சஞ்சீவன் சொல்றவர்கள் இருக்கார் தெரியவில்லை. அவர் வந்து அந்த விகாரத்தை கேட்டிருக்கிறார். உங்களை வந்து மக்கள்ல காணிய வந்து புடிச்சு வந்து விகார கட்ட சொல்லி புத்தபெருமான் சொல்ல இல்லை தானே என்று சொன்ன கையோட அந்த விகார அவர்களை விட்டு போயிட்டு அவர்கள் மட்டும்தான் காணொலிக்கான மக்களை பாலமைப்பு மட்டும்தான் வடக்கு கிழக்கு எளிய தேசிய ரீதியில் வந்து மக்கள காணிகளை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதாவது சர்வதேச ரீதியாக இருந்தா என்ன அல்லது தேசிய ரீதியாக இருந்தா என்ன அந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகையால இந்த காணிகளை வந்து நீங்கள் தென்பகுதியில் சிங்கள மக்கள் ஏனைய சிங்கள மக்கள் சொல்லுங்கள். உண்மையில வந்து அந்த காணிங்க இவ்வளவு வந்து ஆதாரபூர்வமாக இது வந்து இவ்வளவு தகவல்கள் வந்து தகவல்கள் உருவச்சிக்கப்படாத மக்கள்ல உறுதி காணி வடக்கு மாகாணத்தில் உள்ள 34 பிரதேசங்களில் உள்ள 2 பிரதேசம் தவிர்த்த ஒன்று வந்து செட்டிக்குளம் தவிர்ந்த பவுனியார் 2 பவுனியார் செட்டிக்குளமும் பவுனியா சிங்கள பகுதியும், அதே போல மன்னார்ல 3 பிரதேசங்கள் மடு நானாட்ட மடு சிலாவத்துறை திருக்கேரீஸ்வரம் நாடு இந்த 3லையும் பவுனியார் 5 தகவலை தவிர ஏனைய 29 பிரதேசங்கள்ல வந்து மக்கள காணிகள் எவ்வளவு படைகள் வச்சிருக்கின்றவர்கள் உத்தியோகபூர்வமாக தரவோடு கொண்டிருக்கிறது. அதே போல் நான் கிழக்கு மாகாணத்திலும் தரவு சேகரிக்க கொண்டிருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்துல தரவு எடுக்க கொடுத்த இடத்துல அந்த மாவட்ட செயலகங்கள் அவர்களுக்கு திருப்பி அனுப்பியிருக்கின்றன. இது சம்பந்தப்பட்ட திணைக்களம் கொடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறோம். மாவட்ட செயலகத்துல இப்படி புள்ளிவிவரங்கள் இல்லையாகவும் இருப்பதாக மிகவும் பக்கமாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தில் மாவட்ட செயலகங்கள் புள்ளிவிவரம் இல்லை என்று அவர்கள் உரியவர்களுக்கு பதில் வழங்கப்பட்டது. நீங்க பாருங்க, இந்த அரசாங்கம் தாங்கள் எல்லாரும் நல்ல சொன்னோம். ஆனால் ஒரு மக்கள் தகவல் கேட்க தங்களுடைய தகவல்கள் இல்லையென தங்களுடைய தகவல்கள் இல்லை தகவல்களை உரிய திணைக்களங்கள் பெற்றுக் கொள்ளும் என்று அவர்களுக்கு கருத்து அனுப்பப்பட்டது. ஆனால் வடக்கிலே ஆனால் தரப்பட்டது. அந்த வகையில திணைக்களங்களும் அரசு நிறுவனங்களும் இடத்துக்கிடம் மாறுபட்டு சேவை செய்ய கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.